மார்ச் 31 இருந்து ஏப்ரல் 2 வரைக்கும் நடந்த சினிமாகானில் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவியோட புது ஃபீச்சரட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சில்வர் சஃப்ரான் நடிக்க போகிற ஜூலியா கார்னரோட அந்த கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்ஸ்க்கு சர்ப்ரைசிங்காக ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பற்றி மேட் ஷாக்மனும் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. எப்படி இது மல்டிவர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகுது அப்படின்றதுக்கான டீஸையும் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக இந்த ஃபீச்சரட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் மெம்பர்ஸான ரீட் ரிச்சர்ட்ஸ் அண்ட் சூசான் ஸ்ட்ராம் வெறும் பேபிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதில் சூ ஸ்ட்ராம் நம்ம இன்விசிபிள் கேர்ள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ஹீரோ ப்ரெக்னென்ட் மாம். ஆக்சுவலாக இவங்க இந்த வேர்ல்டில் இந்த ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்டில் ஒரு அட்வென்ச்சர்ஸ் ஒரு எக்ஸ்ப்ளோரர்ஸ் அவங்கெல்லாம் ஆஸ்ட்ரோனட்ஸ். ஆனால் சூப்பர் ஹீரோஸ் கிடையாது. அவங்க ஒரு ஸ்பேஸ் மிஷனுக்கு போகிறாங்க. அங்கே காஸ்மிக் ரேஸோட அட்டாக்கால் எர்த்துக்கு வரும்போது சூப்பர் ஹீரோஸாக மாறிடுறாங்க. இந்த ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்டில் இவங்க ஒரு செலிபிரிட்டிஸும் கூட. இந்த 4 பேரால் பண்ண முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எதை நினைச்சாலும் இவங்களால சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட பாப்புலாரிட்டி உடைய செலிபிரிட்டிஸ் தான் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் மெம்பர். ஸோ ஜூலியா கார்னரோட சில்வர் சஃபரை காமிக்கிறாங்க. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் மெம்பர்ஸ் கிட்ட தேர் பிளானட் ஹஸ் பீன் மார்க்டு பை ஏலியன் பவர்ஸ் ஃபார் ஆனிலேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. இந்த இடத்துல ஆனிலேஷன் அப்படின்ற வார்த்தை டூம் த ஆனிலேட்டிங் கான்குரர் அப்படின்னு சொல்லிட்டு கேங் த கான்குரரோட ஒரு வெர்ஷன் இருக்கு. அதை டாக்டர் டூமோட ஒரு வெர்ஷன் கூட சொல்லலாம். டாக்டர் டூம், கேங் த கான்குரர் அண்ட் ஆனிலஸ் இந்த 3 வெர்ஷனையும் பிளண்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு அமால்கமேட்டட் வில்லன் வேரியன்ட் தான் இந்த டூம் த ஆனிலேட்டிங் கான்குரர். ஸோ அதைத்தான் இந்த ஆனிலேஷன்ங்கிற வார்த்தை ரெஃபர் பண்ணுதுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே ஒரு சில தியரிஸ் போயிருந்துச்சு. ஜொனாதன் மேஜர்ஸோட கேங் த கான்குரர் இந்த மூவியோட ஏதாவது ஒரு சீன்லையோ இல்லை அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட ஒரு சீன்லையோ அப்பியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதை அஃபிஷியலாக எந்த ஒரு இன்சைடர்ஸோ சோர்ஸஸோ கன்ஃபார்ம் பண்ணலை. பாசிபிளி நம்ம டாக்டர் டூம் பார்த்தீங்க அப்படின்னா ஆனிலஸ் அப்படின்ற அந்த வில்லன் கூடயும் கேங் த கான்குரர் கூடயும் பார்த்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிட்டு இந்த அமால்கமேட்டட் வேரியண்ட்டாக மாறி இருக்கலாம். அந்த பிளண்டட் வில்லன் வேரியன்ட் இந்த ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்டிக் எர்த்துக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்த நினச்சிருக்கலாம். அதை நம்ம சில்வர் சஃபர் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் மெம்பர்ஸ்க்கு தெரியப்படுத்தியிருக்கலாம். பட் அதுக்கு நம்ம சூ ஸ்ட்ராம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா we will face it together, we will fight it together as a family அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செப்பரேட் யூனிவர்ஸ் நடக்கிற ஸ்டோரி, ஒரு ஸ்டாண்டலோன் ஸ்டோரி. எந்த விதத்துலையும் மல்டிவர்ஸ் கூட கனெக்ட் ஆக போகிறது கிடையாது. மேபி இந்த மூவியோட போஸ்ட் கிரெடிட் சீன்லையோ இல்லை மிட் கிரெடிட் சீன்லையோ தான் மல்டிவர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸை ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மார்ச் 30